ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறைசக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. விளம்பி வருடம் தை மாதம் மேஷராசி பலன்கள். காலம் 14/1/2019 மாலை 7:49 முதல் 12/2/2019 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் 14/1/2019
மாலை 7:49 மணிக்கு சூரிய பகவான் தனுசு எல்லையை விட்டு மகர எல்லைக்கு பயிற்சியாகிறார். அவர் அங்கே 12/2/2019 வரையிலும் சஞ்சார நிலையை மேற்கொள்கிறார். ஆக சூரியன் எந்த தேதி எந்த நேரத்தில் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதோ அதற்கு பெயர்தான் தமிழ் மாதங்களின் பெயர்கள். வெறுமனே பொதுவாக சொல்வதுதான் 15ஆம் தேதி என்றுதான் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். ஆனால் அதே பஞ்சாங்கத்தில் எத்தனை மணிக்கு சூரியன் மகர ராசி எல்லைக்குள் நுழைகிறார் என்பது தான் நாம் கணிக்கக்கூடிய அந்த நேரத்தை வைத்து துரிதமாக கணிக்கக்கூடியது. அப்படி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு தை மாதம் 14ஆம் தேதியே பிறந்து விடுகிறது. அது திங்கட்கிழமை. அன்றைக்கு அஷ்டமி திதி, நட்சத்திரம் அஸ்வினி, ஆரூட லக்னம் என்பது அன்றைக்கு கடக லக்னமாக வருகிறது. ஆக கடக லக்னம் ஆரூடமாக உங்களுடைய மேஷ ராசிக்கு அந்த தை மாதமே மேஷ ராசியிலேயே பிறக்கிறது. இது ஒரு விசேஷம். பிறகு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமே ஆரூட லக்னமாக வந்திருக்கிறது. ஆக உங்களுக்கு 8ஆம் இடத்து குரு என்பது பல ஜோதிடர்களும் பல யூடியூபுகளிலும் சேனல்களிலும் நீங்கள் கேட்டு பயந்து போயிருப்பீர்கள். 2018 அக்டோபர் 10 முதல் 2019 அக்டோபர் வரை அஷ்டமது குரு, அகப்பட்டவன் அஷ்டமத்தில் குரு என்று. உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கூட இந்த தை மாதம் பல சிறப்புகளை உங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. காரணம், இந்த தை மாதத்திலே புதன் 2 முறை பெயர்ச்சியாகிறார். ஒன்று 20/1/2019 அன்று அவர் தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். பிறகு 7/2/19 அன்று மகர ராசியை விட்டு அவர் கும்பத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் உங்களுக்கு 3-6 குடையன், தைரிய வீரிய சத்ரு ஸ்தானாதிபதி. அவர் இப்போது தந்தை ஸ்தானத்திலே அமர்ந்து இருப்பது இந்த 20/1/19 வரையிலும் தந்தையின் உடல் நல ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் விளைவிக்கும். சிலருக்கு தூரதேச பிரயாணத்தின் மூலம் தொழில் வாய்ப்புகள் சித்திக்கும். அடுத்தது, உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பது உங்களுடைய திட்டங்கள் தீட்டியபடி நடக்கும். 4ஆம் இடம் என்கின்ற இருதய ஸ்தானத்திலே ராகு பகவான் வீற்றிருப்பதால் உங்களுக்கு எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருந்தால் கூட சரியாக நடக்குமா என்ற சஞ்சலங்கள் இருந்து கொண்டிருக்கும். பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் 2 சுபகிரகங்கள் அமர்ந்து அதியோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த அதியோகம் என்பது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சில பேர் சொத்து சுகங்களையும் தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஏழையாக இருந்தால் 1 கிராம், பணக்காரனாக இருந்தால் 10 கிராம், அதை விடவும் பணக்காரன் ஹை இன்கம் கிரேடாக இருந்தால் 10 சவரனை கூட வாங்கிவிடலாம். அது நிர்ணயிப்பது உங்களுடைய அடிப்படை ஜாதக நடைமுறை யோக தசா புத்திகள் ஆகும். இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கின்றேன். மேலும் நான் கூறும் அனைத்து பலன்களும் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். திருக்கணிதம் தான், திருக்கு என்றால் பார்வை, கணிதம் என்றால் கணிதம் செய்யப்பட்டது. ஆக இந்த விளம்பி வருடம் தை மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கிறது. பொருள் சேர்க்கையில் நவநாகரிக பொருள் சேர்க்கை. சில பேர் டிவி, வாஷிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கூட்ஸுகளை வாங்கலாம். அதே போல் ஆடைகள், சுக்கிரன் ஆடைகளுக்கு அதிபதி, பட்டாடைகளுக்கு அதிபதி. இப்பொழுது பொங்கல் வேறு வருகிறது. பொங்கலுக்கும் நீங்கள் பட்டாடையை வாங்கலாம். ஆக இந்த தை மாதம் என்பது உங்களுக்கு ஒரு மிக சிறந்த மாதமாக பொருளாதார ஏற்றத்தில் இந்த மாதம் உங்கள் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் உங்களுக்கு வந்துவிடும். கவலை வேண்டாம். 9ஆம் இடத்திலே சனியும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தந்தையின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை. 4ஆம் இடமான தாய் ஸ்தானத்திலே ராகு அமர்ந்ததால், ஆனாலும் குரு பார்வை இருப்பதால் தாய்க்கு பங்கம் வராது. ஆனால் தந்தைக்கு பாதகாதிபதி 9லும் சத்ரு ருண ரோகாதிபதி 9ல் அமர்ந்தால் தந்தை வழி மூலமாக செலவினங்கள் வரும். சிலர் தந்தையிடமிருந்து கடனும் வாங்குவார்கள். பிறகு 10ஆம் இடத்திலே சூரியனும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த 10ஆம் இடமான மகர எல்லையிலே சூரியனும் கேதுவும் அமர்ந்திருப்பது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. காரணம், உங்கள் ராசிக்கு சூரியன் புத்திர ஸ்தானாதிபதி. அதனால் மனசஞ்சலம் இருக்கும். சில பேர் இந்த நேரத்தில் க்ஷேத்ரால தரிசனங்கள் என்று சொல்லக்கூடிய சிவாலயங்களை தரிசனம் செய்வார்கள், விஷ்ணு ஆலயங்களையும் தரிசனம் செய்வார்கள். பிறகு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதால் சில பேருக்கு அப்போது டென்ஷன் ஏற்படும்,
சில பேருக்கு ஒற்றை தலைவலி வரலாம். ஆனாலும் குரு பார்வை இருந்து செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பலம் பெற்றிருப்பதால் சில பேர் பூமியின் மீது முதலீடு செய்வார்கள். இப்படியாகப்பட்ட பலன்கள் தான் இந்த மேஷராசிக்கு இந்த விளம்பி வருடம் தை மாதம் மிக 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 ஏற்றமாக இருக்கிறது. பிறகு உங்களுக்கு பணவரவு நாட்கள் தரப்படும். அந்த நாட்களில் தான் பணம் வரும். அது உங்களுடைய ஜாதகம் லோ இன்கம் கிரேடாக இருந்தால் லோ இன்கமும், மிடில் இன்கம் கிரேடாக இருந்தால் மிடிலாகவும், ஹை இன்கம் கிரேடாக இருந்தால் ஹையாகவும், பியாண்ட் இன்கம் கிரேடாக இருந்தால் உங்கள் தேவைக்கு மேலே வரும். அது உங்கள் அடிப்படை ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல தெய்வஞ்சனிடம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆக சந்திராஷ்டம நாட்களும் தரப்படும். அந்த நாட்களில் தான் உங்களுக்கு வம்பு, வில்லங்கம், உளவியல் ரீதியாக மன தடுமாற்றம் ஏற்படும். அதிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு சந்திராஷ்டம நாட்களும் தரப்படும். இந்த பதிவு முடிந்த பிறகு உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுண்டு அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணவரவு நாட்களில் புதிய திட்டங்களை தீட்டி டென்ஷன் இல்லாமல் சில காரியங்களை சாதிப்பதற்கு தைரியமாக இருக்கலாம். ஜோதிஷம் கூறுவதே, ஒருவன் ஜோதிஷத்தின் மூலம் தன்னுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டானே என்றால், அவனுடைய ஜாதகத்தின் மூலம் அவன் தெரிந்து கொண்டானே என்றால் நிச்சயம் அவன் வாழ்க்கையில் கலங்க மாட்டான். வெறுமனே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்று சொல்லி பலனில்லை. அதை அனுபவ ரீதியாக அச்சம் உள்ளே இருப்பதால் தான் அந்த பாட்டே வருகிறது. அச்சம் இல்லாதான் அந்த பாட்டை ஏன் பாடப் போகிறான்? எந்த சித்தனும் அந்த பாட்டை பாடவில்லையே. அமைதியாக அச்சமே இல்லாமல் அமர்ந்தார்கள். அவர்கள் மீது பூரான், தேள், பாம்பு எல்லாமே ஓடியது. அப்போது கூட அச்சம் வரவில்லை. காரணம் அவர்கள் வாழ்க்கையை ஞானத்தால் தெரிந்து கொண்டார்கள். உங்களுக்கு ஞானம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, பகுத்தறிவு ரீதியாகவாது உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்காகவே நான் என்னுடைய ஜோதிட சத்குருஜி மேரு சேனலிலே காலப்பாதை என்ற ஒரு தொடரை கடந்த 3 மாதங்களாகவும் 12 பகுதிகளை தாண்டி இருக்கிறது. அதை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாருங்கள். பார்த்து அதன் மூலம் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஓரளவிற்காவது ஒரு 20% தெரிந்து கொள்ளுங்கள். 35 மார்க் வாங்கினா தான் பாஸ் மார்க், 20 மார்க் வாங்கினா ஃபெயில் மார்க். அட்லீஸ்ட் ஒரு பாஸ் மார்க்ன்ற ஒரு 35% தெரிஞ்சு கொண்டு ஒரு தன்னிறைவான பொருளாதாரத்தை பெறுங்கள். இதுதான் இந்த விளம்பியருடன் தை மாதத்திற்கான மேஷராசிக்காரர்களுக்கான பலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.